என்ன பண்ண, என்ன செஞ்ச, என்ன கற்றுக்கிட்ட, என்ன சாப்பிட்ட, இப்படிலாம் கேள்வி கேட்போமா இல்லையா? இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன வாங்கின, என்ன வாங்கிட்டு வந்த, நம்ம தமிழில் என்ன வாங்கிட்டு வந்த, என்ன வாங்கின, என்ன வாங்கினீங்க, என்ன வாங்கிட்டு வந்தீங்க, இப்படிலாம் கேட்போம் இல்லைங்களா? இந்த வந்த அப்படின்ற வார்த்தையை சேர்த்து கூட சில நேரங்களில் பேசுவோம். அதெல்லாம் இங்கே இங்கிலீஷ்லலாம் இல்லை அப்படிலாம் கேட்கக்கூடாது. வாட் டிட் யூ பை அப்படின்னா என்ன வாங்கிட்டு வந்த. வாட் டிட் யூ அப்படின்னு பேசி பக்கத்தில் ஒரு வெர்பு போடுங்க. வெர்புனா என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, அதாவது V1 வெர்பு. சரிங்களா? நம்ம கடந்த காலத்தை பற்றி பேசுகிறோம். என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு பேசுகிறதுக்கு வாட் டிட் யூ பாட் அப்படின்லாம் பேசக்கூடாது. பையோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? பாட்டு. கடந்த காலத்தை பற்றி தானே பேசுகிறோம். என்ன வாங்கிட்டு வந்த, என்ன வாங்கின அப்படின்னு தானே பேசுகிறோம், கேட்குறோம். அதுக்காக இந்த பாட்டுன்ற ஒரு வார்த்தையை ஆமாம் அதெல்லாம் போட்டக்கூடாது. டிட்டுன்னு ஒரு வார்த்தை வந்துட்டாலே அந்த வாக்கியத்தில் ஒரு வெர்பு இருக்கணும். அந்த வெர்பு எப்படி இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக தான் இருக்கணும். சரிங்களா? அதாவது V1 வெர்ப். வாட் டிட் யூ பை அப்படின்னா என்ன வாங்கினீர்கள், என்ன வாங்கினாய், என்ன வாங்கிட்டு வந்த, என்ன வாங்கிட்டு வந்தீங்க. அவகிட்ட என்ன சொன்ன, அவளிடம் என்ன சொன்னாய் அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ, அப்புறம் டெல் அப்படிங்கிறீங்களா? டெல் அப்படின்னா சொல் அப்படின்னு தானே அர்த்தம். வாட் டிட் யூ டெல் அப்படின்னா என்ன சொன்ன. ஹெர் அப்படின்னா ஹெர். வாட் டிட் யூ டெல் ஹெர் அப்படின்னா அவகிட்ட என்ன சொன்ன. இந்த ஹெர் அப்படின்னா அவளை அப்படின்னு தான் அர்த்தம். பக்கத்தில் வர வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அந்த தமிழுக்கு ஏற்ற அர்த்தம் மாறும். ஹெர் அப்படின்னா இந்த இடத்துல அவளை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டு அவளை என்ன சொன்னாய் அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்கூடாது. அவகிட்ட என்ன சொன்ன. டெல் மீ அப்படின்னா என்கிட்ட சொல்லு. டெல் ஹிம் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லு. வாட் டிட் யூ டெல் ஹர் அப்படின்னா அவகிட்ட என்ன சொன்ன. சரி, அங்கே என்ன பார்த்த, அங்கே என்ன பார்த்த. வாட் டிட் யூ, பாரு அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் சி அப்படிங்கிறீங்களா? சரி, வாட் டிட் யூ சி அப்படின்னா என்ன பார்த்த. தேர் அப்படின்னா அங்கே. வாட் டிட் யூ சி தேர் அப்படின்னா அங்கே என்ன பார்த்த. நேற்று என்ன பண்ண அப்படி, நேற்று என்ன பண்ண, நேற்று என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கணும். வாட் டிட் யூ, செய்தாய். செய்யறதுக்கு என்ன இங்கிலீஷில் டூ அப்படிங்கிறீங்களா? சரி, வாட் டிட் யூ டூ அப்படின்னா என்ன பண்ண. எஸ்டர்டே. வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே, நேற்று என்ன பண்ண அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்ன கேட்ட. இந்த கேட்கறதுக்கு என்னங்க இங்கிலீஷில் கேள் அப்படின்னா ஆஸ்க் அப்படிங்கிறீங்களா? சரி, வாட் டிட் யூ ஆஸ்க் அப்படிங்கிறீங்களா? சரி, வாட் டிட் யூ ஆஸ்க் அப்படின்னா என்ன கேட்ட. அவரிடம் என்ன கேட்டாய், அவனிடம் என்ன கேட்ட, அவங்ககிட்ட என்ன கேட்ட, அவர்கிட்ட என்ன கேட்ட. வாட் டிட் யூ ஆஸ்க் ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை அப்படின்னு அர்த்தம். வாட் டிட் யூ ஆஸ்க் ஹிம் அப்படின்னா ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவங்ககிட்ட கேளு. வாட் டிட் யூ ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன கேட்ட, அவர்கிட்ட என்ன கேட்ட. ஹிம் அப்படின்னா அவனை, அவரை. வாட் டிட் யூ ஆஸ்க் ஹிம், அவங்ககிட்ட என்ன கேட்ட, அவர்கிட்ட என்ன கேட்ட. என்ன சமைச்ச, என்ன சமைத்தாய். குக் அப்படின்னா சமைக்கிறது. வாட் டிட் யூ குக் அப்படின்னா வாட் டிட் யூ குக் அப்படின்னா என்ன சமைச்ச அப்படின்னு அர்த்தங்களா? சரி, என்ன ரிப்ளை பண்ண, என்ன ரிப்ளை பண்ண. வாட் டிட் யூ ரிப்ளை. வாட் டிட் யூ ரிப்ளை அப்படின்னா என்ன ரிப்ளை பண்ண. மதியம் என்ன சாப்பிட்டாய். இந்த மதியம் அப்படின்ற ஒரு வார்த்தை விடுங்களேன். என்ன சாப்பிட்ட அப்படின்னு எப்படி கேட்கலாம். வாட் டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கலாம். ஃபார் லஞ்ச் அப்படின்னா மதிய உணவிற்கு. மதியம் என்ன சாப்பிட்ட அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா வாட் டிட் யூ ஈட் ஃபார் லஞ்ச், மதியம் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, காலையில் என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறதா இருந்ததுன்னா வாட் டிட் யூ ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறீங்களா? பரவாயில்லையே. இதுல இருந்து என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கணும். என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னா வாட் டிட் யூ லேர்ன் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரம் இட் அப்படின்னா இதுல இருந்து. வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் இட், இதுல இருந்து என்ன கற்றுக்கிட்ட, இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட நீ, இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம். வாட் டிட் யூ, சொல்லுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறீங்களா? சரி, வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் இட். வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் இட், இதுல இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன சாப்பிட்ட, என்ன பண்ண, என்ன கற்றுக்கிட்ட, இப்படிலாம் பார்த்தோம். இப்போ இதுக்கு மேலே என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா இது எப்படி சாப்பிட்ட நீ, ஆமாம் உனக்கு எப்படி அந்த வேலை கிடைச்சிது, எப்படி நீ இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட, இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா இதுக்கு மேலே பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, இந்த வாட் அப்படின்ற ஒரு வார்த்தையை தூக்கிட்டு ஹவ்ன்ற வார்த்தையை போட்டு பேச போகிறோம். மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான். வெர்பு
ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு தான். மொத்தத்தில் டிட்ன்ற வார்த்தை வந்துட்டாலே அந்த வாக்கியத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு தான் இருக்கணும். அவ்வளோதான். நான் பல முறை சொல்கிறேன், மனசில் வச்சுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? சரி, இது எப்படி சாப்பிட்ட நீ? ஹவ் டிட் யூ ஈட் திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் டிட் யூ ஈட் திஸ்? இதை நீ எப்படி சாப்பிட்ட அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஏய் இதை நீ எப்படி பண்ண? இதை நீ எப்படி பண்ண? ஹவ் டிட் யூ டூ இட் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் டிட் யூ டூ இட்? இதை நீ எப்படி பண்ண? இல்லைனா ஹவ் டிட் யூ டூ திஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். எப்படி சமாளிச்ச? எப்படி சமாளிச்ச நீ? ஹவ் டிட் யூ மேனேஜ்? ஹவ் டிட் யூ மேனேஜ்? ஹவ் டிட் யூ மேனேஜ் அப்படின்னா எப்படி சமாளிச்ச? உனக்கு எப்படி அந்த வேலை கிடைச்சது? ஹவ் டிட் யூ கெட் தட் ஜாப் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் டிட் யூ கெட் தட் ஜாப்? உனக்கு எப்படி அந்த வேலை கிடைச்சது அப்படின்னு அர்த்தங்களா? சரி, எப்படி ஃபீல் பண்ண? ஹவ் டிட் யூ ஃபீல் அப்படின்னு கேட்கலாங்களா? சரி, இதை எப்படி திறந்த? இதை திறக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? ஓப்பன் அப்படிங்கிறீங்களா? சரி, ஹவ் டிட் யூ ஓப்பன் திஸ்? ஹவ் டிட் யூ ஓப்பன் திஸ்? இதை எப்படி திறந்த நீ? இல்லை, திறக்கவே முடியல என்னால். எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க? எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட? ஹவ் டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கலாம். ஹவ் டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ்? எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட? எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க? எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டீங்க? ஹவ் டிட் யூ லேர்ன் ஸோ ஃபாஸ்ட்? ஹவ் டிட் யூ லேர்ன் ஸோ ஃபாஸ்ட்? எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக முடிச்ச? இந்த முடிக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷில்? ஃபினிஷ். ஹவ் டிட் யூ ஃபினிஷ் அப்படின்னா எப்படி முடிச்ச? இதை ஸோ ஃபாஸ்ட், இவ்வளவு சீக்கிரமா, இவ்வளவு வேகமா. ஹவ் டிட் யூ ஃபினிஷ் இட் ஸோ ஃபாஸ்ட்? இதை எப்படி இவ்வளோ சீக்கிரமாக முடிச்ச? உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? ஹவ் டிட் யூ கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்கலாம். ஹவ் டிட் யூ கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி? உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 ருபீஸ். ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த பிடிஎஃப்ஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃபையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.